1 2 3 your time starts now. படுத்தே விட்டானையா. என்ன தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவர் இருக்கணும். பெண்கள் பெரும்பாலும் பேம்பர் பண்றப்ப முன்னாலாம் பாத்தீங்கன்னா என்னன்னா கறிக்குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுங்கம்பாங்க. இந்தா தின்னு, என்னையும் சேர்த்து தின்னு. நல்லா தூங்குங்க அப்படிம்பாங்க. நல்ல 11 மணி வரைக்கும் வாயை பேனு வச்சு தூங்குறத பாரு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கங்க அப்படிம்பாங்க. அந்த இந்த பேம்பரிங் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி நீங்க வந்து ஏன் உட்கார்ந்தே இருக்கீங்க, எந்திரிச்சு போய் எடுத்துக்க மாட்டீங்களா, கொஞ்சம் நடங்க வீட்டுக்குள்ள அப்படிமா. நீங்க படக்கு எப்போதும் படுத்துனே வேலை வாங்குறீங்க, துணிஞ்சு போய் போய் வந்து முதுவெல்லாம் வலிக்குது. வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கன்னு காலையில டீ குடிக்க கூடாது, கஷாயம் குடிங்க அப்படின்னு. நல்ல வேளை காஃபியாவது கொடுத்தாங்களே. என்னடா அது? அருகம்புல் ஜூஸ். நான் புல்லு என் தாத்தா ரூல்ஸ் படி டெய்லி காலையில இதான் குடிக்கணும், வயிறு சுத்தமாகும். கட்டத்துக்கு மேல நிறைய ஆண்களுக்கு என்னங்கடா இதெல்லாம் ஓவரா பண்ணாதீங்க, எனக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட, முடியலடா. தூங்குன்னு சொன்ன பேம்பரிங் பிடிச்சிருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் நடங்கன்னு சொன்னப்போ ஓகேயா இருந்துச்சு, அப்புறம் நீ நடந்துதான் ஆவணும் அப்படின்னு சொல்ல வரப்போ கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஃபிட்டாக இருக்க வேண்டும் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆள விடுங்க எங்களால முடியல அப்படின்ற கொஞ்சம் லேசி பாய்ஸ். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா பாருங்க, நான் இதை செய்வேன், உங்களால இதை செய்ய முடியுமான்னு யாராவது இங்க கேட்க முடியுமா? அவன் மேல என்னடா காண்டு உனக்கு? இட்னு அந்த யார்ட்ட மாட்டி விட்டுக்கற? 2 minutes plank pose பண்ண முடியும். இங்க யார் அதை பண்ணா பெட்டர்? ஃபர்ஸ்ட் ரோல இருக்க அந்த தேர்ட் பாய். பாய் வாங்க நீங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க வர்றோம்? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சிங்க குட்டிமா நிக்கிறாப்ல, அப்புறம் என்ன? கமான் கமான். வெளியில தான் அப்படி இருக்கிறேன், உள்ள அப்படியே உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு உனக்கு தெரியுமா உனக்கு? டேய் புத்திசாலி, பின்னால காலை கொண்டே பொசிஷன் பண்ணாத. இல்ல நீ காலை அங்க பொசிஷன் பண்ணா நானே நின்றுவேன். இல்ல முன்னவா, நான் வரேன். முன்னவா. வழக்கம் போல அவன் பேச்ச கட்டி இறங்கியிருக்கான். என்ன ஆக போதோ, எங்க போய் முடிய போதோ? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 1 minute over. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்து மொக்க போட்டுட்டே இருக்கான். போனவன் செட்டு போட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா நம்மள இவன் போக விட மாட்டான் போலியே. வெரி குட். போதுமா, நீ விட்டா 10 நிமிஷம் நீ போட்டு இருக்கேமா. உன் வேகம் எனக்கு சோகம். ப்ளூ ஷர்ட். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? தரையில் கால்களை மடக்கி உட்காரவும், வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும், இடது காலையும் போடவும். சோதிக்காதீங்க. மேரிடா? Yes, married. I have 3 years old kid. 3 years old kid-ஆ? சாக்கோக்கோர. ஐயோ, அந்த சோப்பு விளம்பரத்துல வர மம்மி அந்த கேரக்டரா நீனு? மசனமாலோ மம்மி. எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க எல்போ பிளாங்க்? 2 minutes 3 minutes எவ்வளவு அவ பண்ண போறா அந்த மாதிரி நான் பண்ண போறேன். அப்படியே ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. யா. கடவுளே தெய்வமே, கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்தி விட்டு நம்பி போயிட்டு இருக்கேன். இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே. என்கரேஜ் பண்ணுங்களேன்டா அப்ரசன்டிகளா. அவன் செய்யற நல்ல காரியத்தை கைதட்டி பாராட்டிட்டேன்னு வச்சுக்கவே உடனே சாஞ்சிடுவான். கைதட்டி பாராட்டிட்டேன்னு வச்சுக்கவே உடனே சாஞ்சிடுவான். யூ கண்டினியூ. படுத்தே விட்டானையா. அவன் என் ஒட்டன் அல்லவா, அப்படித்தான் இருப்பான். ஏ குழந்தை பையா, நீ அங்க தடி கொடுத்துட்டான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? உள்ளக்கு வேத்துச்சடா. பரவாயில்ல. இந்தாங்க மாமி, கோச்சுக்காதீங்க, தொடச்சுக்கோங்க. இந்தாங்க. நீ என்னமா சாவகாசமா தலைவாணி வச்சுக்கிட்டு டிவி பாக்குற மாதிரி அப்படியே இருக்கிற? என்ன பண்ணுச்சு? நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் அதை செய்யும்? கால் உதறுது, அப்படி கால் உதறுது, மனசு பதறுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பார்க்கலாம் பண்றேன்.
ஓ இது ஈஸி, பார்க்கலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்னம்மா நாங்க போதும்னு சொல்ற வரைக்கும் நிப்பியா? போதுமா? உங்க வயசு என்னம்மா? 34. 34ஆ? எஸ் எஸ். ரெடி ஷாக்கு மேல ஷாக் கொடுக்குற. வேற வழி இல்ல, இந்த கேள்வி நான் கேட்டு தான் ஆகணும். எல்லாரும் நாடு கோச்சுக்கும். அவர்கிட்ட கொடுங்க. 18. 18ஆ? என்னால நம்ப முடியலடா. ஏய் அவ்வளவுதானா? 18 34 ஆல்மோஸ்ட் டபுள் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கியா? இல்ல சார். பின்பக்கமா வளைஞ்சு நிற்பேன் சார். வளைஞ்சு நிக்கிறது பாத்துமா, நீ விழுந்துடாத, அப்புறம் அவன் ஆரம்பத்திலே ஜெயிச்சிருவான். ஓகே, ஓகே, இது என்ன பிரமாதம்? கமான். ட்ரை பாத்துடா சோலி முடிஞ்சிட போறா. அது கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனா பாவம் நீதான் ரொம்ப பதறி போயிட்டு. ஆமா, நான் யார் விழுந்தாலும் அப்படிதான். ஏய் நல்ல வேலைடா. ஓகே, யார கூப்பிடுறீங்க சேலஞ்சுக்கு? காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. வா 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 வா. ஓகே, அவரே வராரு. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. அசால்ட்டா சுத்துறாப்ல. உன்னை என்னோட ஈக்குவலான ஆப்போனன்ட்னு நீ உன் மனசுல நினைக்கிற தெரியுமா? அதான்டா என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இரு உன்னை வச்சுக்கிறேன். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலுக்கு இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? வா 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 ட்ரை பண்ணு. கமான் கமான். எது கூப்பிட்டனா? நீ தான் இப்படி கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லப்பா. நான் என்ன சொல்றேன், நீ அந்த பக்கமா திரும்பி தான் பண்ணு. இவன் மூஞ்சிக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் வைங்க. படுத்து பண்ணு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. கமான் கமான். கால் எங்க இருக்கு எட்டி பார்த்தா அங்கதான் இருக்கு. ஐயப்பா ரொம்ப லாங்கா இருக்குப்பா. ட்ரை பண்ணு. என்னால முடியலடா. ஏதாவது ஈஸியா சொல்லுமா, வேற ஏதாவது இருக்கா? பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா என்ன தாண்டா சொல்றேன். இது ரொம்ப சிம்பிள். முட்டி தான் தலையில தொண்ணுங்கிறாப்ல. நீ என்ன நாற்காலியில உட்கார்ந்து பார். அதுக்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பளிச்சுன்னு புரியும். அவ்வளவுதான்டா. ட்ரை பண்றான். எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். முதல்ல இதை பிடிச்சிடணும். கட்டவரில் பிடிச்சிடு. காலை நம்ம கால் தானடா புடுறான். அவன் கஷ்டம் அவனுக்கு கால தெரியும். ட்ரை பண்ணு. ட்ரை. முடியல. தொடர்ந்து பெண்கள் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏய், வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திரத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. இப்படி அடிப்பான் தெரியுமா? வந்து விளையாடி பாரு. ஒத்த கால நிக்கிறமா? அது ஈஸி தான். அது யார கூப்பிடுறது? ஈஸி தான். அது ஈஸி தான். நீ பார்த்த அது ஈஸி தான். பண்றமோ இல்லையோ வந்தவொடனே செருப்பு இருப்பு வாட்ச் கிச்சுனா கலட்டிடுறாங்க. எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். காலை தூக்கி தவம் செய்யும் வாசா. தகிட ததுமி தந்தான அந்த லெவல்ல இருக்குது. ஓஹோ ஓஹோ கர 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 தர 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 தர. அந்த போ கும்பிட வேற போயிருச்சு. அடுத்து அப்படியே கை தூக்கி ட்ரை பண்ணு. ஏய் சிம்பக்க நமஸ்காரம் அங்கே இருந்தே பண்ணுங்க பாப்போம். பின்னாடி செய்வாரா? ஏய் வணக்கம். ஓகே தான். என்ன பண்ற? ஏன் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பெரும்பாலும் ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? என்ன கேட்ட? ஆண்களுக்கு ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு எல்லாரையும் நான் சொல்லல. பெரும்பாலும் பிடிப்பது இல்ல. உங்களுக்கு எல்லாம் ஏன் பிடிக்கிறது இல்ல? ஏன்டா அப்படி கேக்குற? சோ எனக்கு 11 hours ஒர்க் பண்ணனா வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சு போறதே கரெக்டா இருக்கு. டெய்லி உங்க லைஃப் எப்படிங்க போகுது? பிஸியா போதுங்க. பயங்கர பிஸியா போகுது. குடும்பத்துக்காக ஓடா செஞ்சு உழைக்கிறேன். பிஸியா போகுது. என் கூட நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் கூட்டிட்டு போனா அவன் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். எல்லாம் ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? அந்த ஸ்கேல் வச்சு நம்மள அழகுறாங்க. அதுல இவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கான், யுவர் செலக்டட் யுவர் அன்செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இவங்களாவே ஒரு இது பண்ணிடுறாங்க. யூ ஆர் செலக்டட் யூ ஆர் அன்செலக்டட். எப்பவுமே நம்ம வந்து எங்க இருக்கணும் அப்படி நினைக்கணும். நம்தானே
பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நம்ம எப்பவுமே வயசாயிடுச்சு, நான் இப்படி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். நீங்க ஃபிட்னஸ் சொல்றதுக்கு பின்னால ஒரு ஆண் அழகா இருத்தல் என்ற ஒன்று இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கு. இன்கேஸ் நான் ரோட்ல போகும்போது ஏதாவது நடக்குது, நான் ஓடிடுவேன். நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். என்னை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவர் இருக்கணும். லைஃப்ல இது எத்தனை தடவை நடக்குமா? சரி, எத்தனை தடவை நடக்கும்னு இல்ல, எனக்கு பாதுகாவலன் ஃபிட்டோட இருக்கணும். Yes, ஓகே, இது protective. women mind. யாரா இவன்? இவர்தாங்க அவரு, உங்க பாடி கார்டு. நான் இப்போ தொப்பையோட தான் இருக்கேன், ஹெல்த்தியா தான் இருக்கேன். சார், பேசுறதுலயே பிரிஸ்கா இல்ல. இப்ப என்ன அப்ப கூட நீங்க வந்து செய்ய மாட்டீங்க, அப்பயும் ஒரு லேசினஸ். எஸ் எஸ், நான் அதனால எஸ். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. ஆம்பளை வந்து ஒய்ஃபை வந்து நீ போட்டு வா இல்ல லைட் ஆன் பண்ணுன்னு சொல்ல தான் செய்வாங்க. அது இந்தியன் மைண்ட் செட். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. 40 வயசுல இங்க ஃபிட்டான ஒரு வீட்டுக்காரர் இருக்கார். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு படுத்துட்டு ஏய் முட்டை எடுத்துட்டு வாம்பாரு. அப்பயும் அவர் வந்து ஆப்பாயில் போட்டு திங்க போறது இல்ல. சுசி, அந்த ஃபேன் கொஞ்சம் போட. சுசி, என்ன அந்த ஃபேனை கொஞ்சம் இன்னாண்டு திருப்பி. அந்த டேபிள் கொஞ்சம் இப்படி இழுத்து போடா. இந்த டேபிள் மேல நவரத்ன ஆயில் இருக்கேடா. பொண்ணுங்க நாங்களே ஜிம்முக்கு போகும்போது அவங்க ஏன் போக கூடாது? தனியா ஒரு பொண்ணு நின்னு ஜெயிச்சேன் அப்படின்னு அதிசயமா சொல்லாதீங்க. கேஷுவலா கர்வமா சொல்லுங்க. பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்தா, இந்த பொண்ணு குண்டா இருக்கு, இவளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணும்போது, வெயிட் குறைச்சு ஸ்லிம் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியடா. சேலஞ்சா எடுத்து நாங்க வெயிட் குறைஞ்சு இதை விட ஸ்லிம் ஆயிட்டு அழகாயிட்டு நாங்களும் மேனேஜ் பண்ணிக்கிறோம். 6 மாசத்துல 25 கிலோஸ் குறைச்சிட்டு வந்தோம். இப்படி ஏமாத்திக்கலடா. நீங்க குண்டா இருக்கிற பையனை ஏன் லைக் பண்ண மாட்டீங்க? நீங்க குண்டா இருக்க பொண்ணை ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அதான் நான் இப்படி இருக்கேன், என் வர வைஃப் ஆச்சு அழகா இருக்கணும்னு நான் யோசிப்பேன். ஒண்ணு வெள்ளையா இருந்துச்சு, லவ் ஆயிடுச்சு. சார், அழகான இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா பாக்குறவங்க வந்து பொறாமப்படுவாங்க. பொறாம லைட்டா. இப்போ நம்ம ஒய்ஃபை கூட வெளியே போகணும்னா பாக்குறோம் பொறாம போகணும். நம்ம பைக்ல எடுத்து போகணும்னா நம்ம ஒய்ஃப் சூப்பரா இருக்கணும். கதிரேச ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, அவன் புறம் ஏன் பாரு, ஒய்ஃப் இப்படி இருக்கா பாரு, செம்மையா இருக்காடா. சேமா அந்த மாதிரி. அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது. 4 இடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் சார். பாக்கிறதுக்கு செல்ஃபி எடுத்து போறதுக்கு நல்லா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு காரணம். எந்த சின்ன வேலை எல்லாம் செஞ்சா கூட உங்களுக்கு டயர்டா இருக்கும் சொல்லுங்களேன்? வண்டி துடைக்கிறது சார். இங்க எழுந்து பெட்ஷீட் மடிக்கிறது, வீட்டுல பால் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கி, துணி காய போட்டிருந்தா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அது சோம்பேறித்தனமா இருக்கும். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்? பால் பொங்கும்போது ஸ்டவ் சிம்ல சொல்லுவாங்க சார். அது பண்ண வெறுப்பா இருக்கும் சார். லீவ் நாள்ல குளிக்கிறதே சோம்பேறித்தனமா தான். சோமத், ஃபேன் சுவிட்ச் எல்லாம் லைட் சுவிட்ச் ஏந்து போய் ஆஃப் பண்றது கை கெட்டுற தூரம் தான் இருக்கும். அது போறதுக்கு ஏன்டா போய்கிட்டு அப்படின்னு. காஃபி குடிச்ச கப்ப எதுவுமே சிங்க்ல போட சொல்லுவாங்க. நான் அப்படியே பெட்லயே குடிப்பேன், அப்படியே பெட்லயே போட்டுருவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அப்ப டே டு டே ஃபிட்னஸ் நமக்கு இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாரு. உட்காந்துக்குங்க, நல்லா சம்மணம் போட்டு கை கால்கள் ஊன்றாமல் அப்படியே எந்திரிக்கணும். அவ்வளவுதான், சாப்பிட்டுட்டீங்க அப்படியே எந்திரிக்க போறீங்க. போது நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? அது எப்படியா? நல்லா உட்காந்தாச்சா, எந்திரிமா. அவ்வளவுதான், அதேதான். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. ரெடி, கமான் கமான். என்ன இது? எப்படியாவது எந்திரிச்சிடலாம். நீயாவது இப்படி எந்திரிக்கிற, நான்லாம் துணையே இல்லாம எந்திரிக்க முடியாங்கிற லெவலுக்கு ஆகி போச்சு. ஐயோ பாவம். ஓகே, அவ்வளவு எந்திரிங்க. பார்த்து பிசகிற போது. அப்புறம் இன்னொன்னு தம்பி, இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. ஏய், இது பயங்கர புத்திசாலித்தனம். அந்த காலை பெண்ட் பண்ணி ஊனிக்கிட்டீங்க. அப்படியே எந்திரிங்கப்பா. அப்பாடா. உட்காந்து இலை போட சொல்லவா? உட்காந்துருக்க போஸ்டரே இதுக்கு. என்னடா தம்பி, கல்யாண மணவர்ல பொண்ணு தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? அவன் சொல்லிட்டா என்ன கேவலப்படுத்தாத மாதிரி இருந்தா 4-5 கூட சொல்லு. We are talking about this fitness only. அப்ப இந்த ஃபிட்னஸ் கான்ஷியஸ் நமக்கு இல்லைங்கிற சிக்கலா இல்லையாங்கிறத இப்ப கேள்வியா இருக்கு. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷம்.